வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம பிக்சரை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து சோடியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பீக்கரில் வந்து சோடியம் சல்ஃபேட் இருக்குது. அது கூட நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து நம்ம வந்து கிளாபர் சால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொலாலிட்டி அண்டு மோல் ஃப்ராக்ஷன் இது மூணு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கிளாபர் சால்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சால்ட்டோட அளவு வந்து 8.0575 × 10⁻⁻2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வாட்டரில் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னா 1 dm³ அந்த அளவு இருக்குது. ஸோ அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1077.2 kgs கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மொலாலிட்டி அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் இதை மூணே கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சோடியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கிளாபர் சால்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு எழுதியிருக்கோம் 0.080575 kg. இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கிராமுக்கு மாற்றிட்டோம். ஸோ வந்து யூனிட்டை வந்து அது கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிராமுக்கு மாற்றும் போது 80.575 வருது. ஸோ இந்த வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு வந்து வால்யூம் வந்து 1 dm³ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து லிட்டர் கியூபிக் டெசிமல்ஸ் அப்படின்னா 1 லிட்டர். ஸோ 1 லிட்டர்னு எழுதிட்டோம். ஸோ மீதி வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா 1077.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிராம்ஸ் பர் லிட்டருக்கு மாற்றிட்டோம். ஸோ வந்து அதே சேம் அதுதான் அளவு. அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் கிளாபர் சால்ட், மோலார் மாஸ் வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் 322.2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் சோடியம் சல்ஃபேட் இருக்குது, NaSO4, அப்புறம் 10 டைம்ஸ் வந்து டெக்காஹைட்ரேட் இருக்கு 10H2O. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சி அதோட எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 322.2. இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் கிளாபர் சால்ட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே சிமிலர் வந்து வாட்டருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வாட்டருக்கு வந்து H2O 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ அதுக்கு வந்து 18.015 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாபர் சால்ட்டோட மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மோல்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து மாஸ் வந்து கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 80.575. மோலார் மாஸ் இப்போ ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வேல்யூ வந்து 322. இதை நம்ம சம்மரைஸ் பண்ணால் 0.25 கிடைச்சிருச்சு. ஸோ மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மோல்ஸ் இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ தான் வந்து ஆக்சுவல் மொலாரிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். மொலாரிட்டிக்கான நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ வந்து அந்த மோல்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஏன் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம்னா மொலாரிட்டி கண்டுபிடிக்க தேவையானது மோல்ஸ். ஸோ அந்த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ தான் வந்து 0.25. நமக்கு வந்து வால்யூம் வந்து 1 லிட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.25 மோல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நம்ம வந்து மொலாலிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். மொலாலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். நம்ம வந்து இந்த மோல்ஸ் தெரியணும், பட் அதோட மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி நமக்கு தெரியும், நமக்கு கொடுத்துருந்தாங்க வேல்யூ 1077.2. இந்த வால்யூம் வந்து 1 லிட்டரு. ஸோ அதை வந்து 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1077.2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூவில் இந்த மாஸோட சால்வெண்ட்டு. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் பார்க்குறோம். இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்ல இருந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ல மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட் இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடைச்சிரும். ஸோ அந்த வேல்யூ தான் 1077.2 மைனஸ் 80ங்கிறது வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூ தான், அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இதை வந்து கிராம்ஸுக்கு நம்ம மாற்றிருந்தோம். ஸோ அதை வந்து கிலோகிராம்ஸ்க்கு மாற்றினீங்கன்னா இந்த வேல்யூ 1000 டிவைட் பண்ணணும். ஸோ வந்து 0.996625 வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இது வந்து கிலோகிராம்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவல் மொலாலிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மொலாலிட்டிக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா 0.25 டிவைட் பை இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருச்சு 0.251ங்கிறது வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இதை வந்து மொலாலிட்டிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்தது இப்போ மொலாலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது மோல் ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தான் நம்ம வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப்
சோடியம் சல்பேட். இந்த சோடியம் சல்பேட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இன் சொல்யூஷன். இந்த டோட்டல் இதில் வந்து நம்ம வந்து மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு மோல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அந்த மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். இதை வந்து மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஏர்லியர், அது 996 டிவைடட் பை இந்த மோலார் மாஸ் வந்து நமக்கு தெரியும் வாட்டருக்கு H2Oங்கிறதுக்கு 18.0125. ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 55.36 மோல்ஸ்னு கிடைச்சிருச்சு. இது வந்து இப்போ வந்து மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல இப்போதான் நம்ம வந்து ஆக்சுவல் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இதில் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா 0.25 டிவைடட் பை 2 மாசம் இருந்துச்சுங்களா, ரெண்டையும் அடிஷன் பண்ணணும். அதுதான் வந்து 0.25 + 55.36. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 0.0045 கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம வந்து 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொலாரிட்டி வந்து நமக்கு 0.25 மோல்ஸ்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி மொலாலிட்டி வந்து 0.251 மோல்ஸ்னு கிடச்சிருச்சு. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சோடியம் சல்பேட்டுக்கு நமக்கு கிடச்சிருச்சது வந்து 0.0045 கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூ. திஸ் இஸ் த ஃபைனல் வேல்யூ. ஸோ நம்ம நீட்டு கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு கொரிஸ் அண்ட் டவுட்ஸ் பற்றி நீங்கள் கேட்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த டீட்டெயிலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.